வணக்கம் நண்பர்களே. இந்த நாளுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்னென்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால் இந்த நாள் எப்படியெல்லாம் போகுது, என்னென்ன செய்திகள் எல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எப்படி இருக்குது, ஏன் வீடியோவை நானே திரும்ப பார்த்தேன்னா நம்ம தான் ஸ்டார்டிங்லேயே எல்லாம் சொல்லிடுறோமே, அவ்வளோ ஒன்றுமே மேட்டராக இல்லையே அப்படின்னு தோணுது. போக போக தானே ஏதாவது விஷயங்கள் நான் ஆட் பண்ணுறேன் அந்த நாளில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதனால் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த நாள் எப்படி போச்சுன்னு. ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. Good morning everyone. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலைல லைவ் போட்டப்போ ஒரு 9 மணி மேலே, ஒரு 9 மணி போல் கஸ்டமரே காணும். கடையே காற்று வாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த வேலை செய்யக்கூடிய சப்ளையர்லாம் ஏறி ஃபேன் தொடச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சுட்டு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைடா என்னடா எல்லாம் ஃபேன் தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபேன் தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் லைவை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 30 ரொட்டி தூள், 30 ரொட்டி கோசம், அதாவது 30 பரோட்டா, 30 முட்டை பரோட்டா வந்து சேம சாவடி. அதில் ஏறுது ஆரம்பித்தது. இப்போ நான் வெளியாகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் வேலை. இப்போ கை கழுவிட்டு வரேன், எண்ணெய் கை. அவ்வளோ வேலைங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைல டஃப்பு கொடுக்கும். இந்த நிமிஷத்தில் இருந்து நான் ஒரு சப்ளையர். 1 மணி ஆயிடுச்சு. இப்போ மைதா வாங்க வந்திருக்கேன். மைதா பிணையணும். தெப்புங், அதுக்கு மலாய் பாஷை வந்து தெப்புங் மாவு பிணையணும். ரொம்ப டயர்டாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமைல. கடையில் உள்ள சப்ளையர் ஆட்டில் ஒரு ஆடு லீவு, கம்மியான சப்ளையர் இருக்கிறதுனால சாவடியாக போயிட்டுருக்கு இந்த நாள். இன்னும் 1 மணி நேரம் வேலை இருக்குது. ரொம்ப டஃப் கொடுக்குது இந்த நாள். மோர் கஸ்டமர்ஸ். நண்பர்களே, மூஞ்செல்லாம் ஒரே டயர்டாக இருக்குல்ல, அழகாக இல்லைல்ல? அப்படி தான் இருக்கும். இங்கே அழகு பார்க்குறதுக்கெலாம் வேலை கிடையாது. இது ஒன்றும் நம்ம சொந்த ஊர் கிடையாது. இப்படி தான் வேலை பார்க்கணும். வேலை சாவடியாக போகும்போது அழகு பார்க்கலாம் நேரம் இருக்காது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையோடைய பயணம். இப்போ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அழகு பார்த்து வேலை பார்க்குறதுக்கெலாம் நேரம் இல்லை. இதே ஊர்லலாம் இருந்தேன்னா அழகாக தலை சீவி திருநீர் இல்லாமல் இருந்ததே கிடையாது என்னுடைய நெத்திகள். இன்றைக்கி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு திருநீர் இல்லை, ஒரு சாமி கயிறு இல்லை, ஒரு காப்பு இல்லை. சரி, ஓகே. அப்புறம் வேறு என்ன, இந்த நாள் ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை. ஆனால் சாவடி வேலை. இந்த நாள் முடிஞ்சிருச்சு. இந்த நாள் லைவை நான் பாதியிலே கட் பண்ணிட்டேன். அதுக்கு நம்மளோட அதிதீவிர ரசிகர் பெருமக்களாகிய யோகா, மகேஷ், கமல், இவங்க 3 பேருமே காரணம். யோகா லைவுக்கு திரும்ப வரவே இல்லை. மகேஷ் திரும்ப வந்தான். கமல் ஏற்கனவே இருக்கிறான், யாருன்னு தெரியப்படுத்தாமல் இருக்கிறான். இதெல்லாம் ஒன்று. அடுத்தது எங்கள் அப்பா தீபாவளிலேருந்து குடிக்காமல் இருக்காருன்னு சொன்னால, அவர் திரும்ப குடிச்சிட்டாரு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வேறு உடம்பு முடியல, அவங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாங்க. நான் சம்பாதிக்கிறதா சம்பாத்தியம்.
நானும் கம்மியான சம்பளம் சம்பாதிக்கிறேன். நான் இன்னும் 2 மாதத்தில் ஊருக்கு போகிறேன். போய் என்ன பண்ண போகிறேன்? ரொம்ப அப்புறம் நம்மளோட அன்பை வந்துட்டு உதாசீனப்படுத்துறது, நம்மளோட கேரக்டரை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்துட்டு உதாசீனப்படுத்துறது, ரொம்ப இது பண்ணுறது, அது மாதிரியான கேரக்டர்ஸ் லைஃப்பில் வர்றது. இப்போ யோகாவை பாரு, திரும்ப நம்மளோட லைஃப்பில் வரல. மகேஷ் பாரு, அவன் போனாலும் திரும்ப வந்து இது பண்ணுறான். கமல் பாரு இருந்துக்கிட்டே அவ்வளோ இதாக ஈடுபாடாக இருக்கிறான் நம்ம சேனலில், ஆனாலும் இன்னாருன்னு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான். இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல சப்ளையர் ஒரு ஆள் வரல, செல்லில் சார்ஜ் இல்லை, வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணால் அது நாளைக்கு காலைல தான் அப்லோட் ஆகுது. எல்லா வகையிலையுமே இன்றைக்கி இந்த நாள் கடைசி கிளைமேக்ஸ் டைமில் சரியில்லை. இந்த நாள் ரொம்ப வேலை கஷ்டமாகவும் போச்சு, மனசு கஷ்டமாகவும் போச்சு. லைவ் பண்ணல, ஆனாலும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம பேசியிருக்கிறோம். அதில் தான் என் மனசு திரும்ப நார்மலாச்சு. ஐ ஆம் ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீடியோ காலில் நான், யோகா, மகேஷ், கமலேஷ், சுப்பிரமணி நம்ம எல்லாம் பேசணும். 5 பேர். கமல் கொஞ்ச நேரம் பேசினா, அதுக்கப்புறம் நம்ம 4 பேர் ரொம்ப நேரம் பேசணும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த நாள். அந்த தருணங்கள் இந்த நாளை ரொம்ப அழகாக்குச்சு. இன்றைக்கி லைவ் போட முடியாதது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அந்த வீடியோ காலில் பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதில் இருந்தது நம்ம என்ஜிஎன் ஃபேமிலி, என்ஜிஎன்ஸ். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு இந்த நாள் முடிஞ்சிருச்சு. இந்த நாள் நான் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களும் இல்லாமல் ஒரு நல்லா வாழ்ந்தேன், குடி போதை இல்லாமல். ஓகே, என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க மேல்னுன்னா. ப்ளீஸ். ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, பாய்.